இப்படி சர்க்கரை நோயாளியும் இனிப்பான வெள்ளை சர்க்கரை சாப்பிட்றதுக்கு நம்ம தமிழ்ல ஒரு வழி இருக்கு. இதுக்கு காரணமே இந்த ஃப்ருக்டோஸ்ன்ற கெமிக்கல் தான். பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓடுற மாதிரி மனிதனுக்கு கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது தான் அது எனர்ஜியா மாறி அதை இன்சுலின்ற ஹார்மோன் கோடிக்கணக்கான செல்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். அந்த எனர்ஜியை இன்னும் ஃபாஸ்டா டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா அது இனிப்பால தான் முடியும். அதனால தான் ஒரு பிறந்த குழந்தை தன்னோட எனர்ஜிக்காக தாய்ப்பாலை குடிக்கும் போது அது இனிப்புன்ற சுவையில தான் இருக்கும். டயர்டாகி மயங்கி போனவனுக்கு இனிப்பு தான் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம இனிப்பு தான் சலைவான்ற உமிழ்நீரை சுருக்க வைக்கும். உலகின் தலை சிறந்த சுவையும் இனிப்பு தான். அதுலயும் இனிப்புன்னு ராஜாவா கருதப்படுறது வெள்ளை சர்க்கரை தான். ஏன்னா மத்த சர்க்கரைய காஃபி ஜூஸ்ல போடும்போது அந்த டேஸ்ட்டை கெடுத்துரும். வெள்ளை சர்க்கரை அந்த இனிப்பை மட்டும் கூட்டி தருமே தவிர டேஸ்ட்டை ஒரு படி தீண்டாது. இந்த ஃப்ருக்டோஸ் எல்லா கார்போஹைட்ரேட்ஸ்லயுமே இருக்கும், பழங்கள்லயும் இருக்கும், சர்க்கரை பொருட்கள்ல அதிகமாவே இருக்கும். இப்போ இந்த ஃப்ருக்டோஸை உடல் உழைப்பு இல்லாம அதிகமா சாப்பிடும்போது இன்சுலின்ற ஹார்மோன் அடி வாங்கி எனர்ஜியை டைஜஸ்ட் பண்ண முடியாம போயிடும். இதுக்கு தான் டயபெட்டிக்னு பேரு. இதை மாடர்ன் சயின்ஸ்ல அவ்வளவு முக்கியமான இனிப்பை கட் பண்ண சொல்லி கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியான ஃபுட் சாப்பிட சொல்லுவாங்களே தவிர அந்த ஃப்ருக்டோஸை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்பதான் உள்ள வரான் தமிழன். டாக்டர் CK என்ற தமிழ் மாலிகுலர் சயின்டிஸ்ட் தன்னோட தேடல் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு காலகட்டத்துல உலகை அறிவால் ஆண்ட மூத்த குடி தமிழ் சமுதாயம் விட்டு சென்ற ஓலைச்சுவடியை படிக்கிறாரு. பார்த்தா தமிழர்கள் இந்த டயபெட்டிக்க மதுமேகம் என்ற பேர்ல கையாண்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இது ஒரு நோய் இல்ல, சின்ன ஒரு குறைபாடுன்னு புரிய வருது. முக்கியமான அந்த மாலிகுலர் சயின்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த தமிழ் விஞ்ஞானத்தினுடைய மாலிகுலர் சயின்ஸ் வந்து ஹைலி அட்வான்ஸ்ட். உலகத்துல யாரும் செய்யாதத தமிழனோட ஒரு சின்ன தொழில்நுட்பத்தை எடுத்து வெள்ளை சர்க்கரையில இருக்கிற ஃப்ருக்டோஸ் லோட தனியா உடைக்கிறாரு. சர்க்கரை பிளட்ல கரையிற அளவான கிளைசிமிக் இண்டெக்ஸை 70ல இருந்து 36க்கு கொண்டு வராரு. எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. அந்த டைம் இதை பெரும்பாலும் நபர்கள் திருட முயன்றாங்களே தவிர உதவி செய்யல. அவங்க வந்து எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை வச்சிருக்காங்க, நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல. தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒரு கண்டுபிடிப்பை எவனும் பண்ண முடியாது, கொடுக்க மாட்டாங்க. வா, பிற்காலத்துல இதுக்காக அவார்டும் வாங்குறாரு. டயபெட்டிக் சாப்பிட்ற மாதிரி சுகர் லைஃப்ன்ற பேர்ல அந்த சக்கரை இந்தியா முழுவதும் இன்னைக்கு டேட் வரைக்கும் விற்கப்படுது. இதை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரச் பண்ணியிருந்தா அடுத்த நிமிஷம் நோபல் பிரைஸ். சர்க்கரை நோய்னா என்னன்ற உண்மையை தெரிஞ்சு அதை நீங்களே சரி பண்ணிக்க இந்த மிராக்கிள் வீடியோவை தேடி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.